ஸோ பூஷண கவேஹே சிவராஜ தர்ஷனம். இது வந்து எழுதினவர் வந்து அம்பிகா தத்த வியாசகான்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இது வந்து சிவராஜ விஜயம்னுட்டு ஒரு கத்தியம். அதுலேருந்து எடுத்திருக்கிற ஒரு இது. அதாவது இந்த அம்பிகா தத்த வியாசர் யாரு அப்படின்னா, இவர் வந்து இந்த ஜெய்ப்பூர் சைடு எங்கேயோ பிறந்தவர். இஸ் அ 1915 born. ஸோ இஸ் அ 20th century poet. நம்ம நம்ம சமகால ஒரு அவர். ஸோ வந்து இவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒர்க்கை பார்த்தேன்னா நீங்க, இவர் வந்து நவராத்திரியோட அஷ்டம தினத்துல பிறந்ததுனால இவருக்கு அம்பிகா தத்தன்னு பேரு, அம்பிகா தத்த வியாசகன்னு பேரு. இவர் வந்து இந்த ஒர்க்கு பேசிக்கலி என்ன அப்படின்னா, சிவராஜ விஜயம் அப்படிங்கிறது சிவாஜியினுடைய, சத்ரபதி சிவாஜியினுடைய கதை. அதை ஆதாரித்தமா ஒரு கத்தியம் எழுதியிருக்கார். இவருக்கு வந்து, இவர் வந்து எதை வந்து இதுவா வச்சிருந்தார் அப்படின்னா, காதம்பரி, பாணனுடைய காதம்பரி, அந்த மாதிரி பெரிய பெரிய மேக்னம் ஓப்பஸா இருக்கிற சம்ஸ்கிருதத்துல இருக்கிற கத்திய காவியங்களை தனக்கு ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு எழுதினேன் அப்படின்னு எழுதியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா தான் இருக்கு. ஐ மீன் டாக்கிங் அபவுட் த ஸ்டைல். அதுக்கப்புறம் இதுல வந்து ரெண்டு நாயகனை பத்தி பேசுறார் இந்த ஒர்க்கில். ஒத்தன் வந்து ரகுவீர சிம்ஹன், இன்னொருத்தன் வந்து சிவாஜி. அதாவது இந்த ரகுவீர சிம்ஹம்ங்கிறது ஃபிக்ஷனல்ங்கிறா, சரியா? இதுல வந்து அவர் ரியல் கேரக்டர்ஸையும் இது மாதிரி வச்சுக்கோங்க, பொன்னியின் செல்வன் மாதிரி வச்சுக்கோங்க. பொன்னியின் செல்வன்ல ரியல் கேரக்டர்ஸ் அந்த சோழ ராஜா அவ வம்சத்துல இருக்கிறவாளா ரியல். ஃபிக்ஷனல் வந்து இந்த நந்தினி மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனல், இல்லையா? நந்தினின்னு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட் ஆகல, அது கல்கியா கற்பனை பண்ணதுதான் பொன்னியின் செல்வன்ல. அதே மாதிரி இவர் வந்து என்ன அப்படின்னா, பூஷணன்கிற ஒரு கவி வந்து ரியல். அப்புறம் மால்யஸ்ரீ கஹா, அப்சல் கான், இவெல்லாம் வந்து அவுரங்கசீப், இதெல்லாம் ரியல். ஃபிக்ஷனல் கேரக்டர்ல ரகுவீர சிம்ஹம் நம்ம யாரெல்லாம் வி ஆர் கோயிங் டு கம் அக்ராஸ்ங்கிறது இது தெரியாது, பிகாஸ் நான் படிக்கும்போது படிச்சது. மேலும் இந்த டெக்ஸ்ட் என்ன என்ன அப்படின்னா, இது வந்து விராமம்னு பிரிச்சிருக்கார். விராமம்ங்கிறது செக்ஷனா பிரிச்சிருக்கார். பிரதம விராமக நமக்கு அது கிடையாது. பிரதம விராமக, த்விதீய விராமக, திருத்தீய விராமகன்னு மூணாவது செக்ஷனை பிரிச்சுட்டு ஒவ்வொரு விராமத்திலையும் நிஸ்வாசகன்னு பாகம் பண்ணிருக்கார். பிரதம விராமத்துல பிரதம நிஸ்வாசத்திலேருந்து சதுர்த்த நிஸ்வாசம் வரைக்கும் பிரதம விராமம். த்விதீய விராமம் பார்த்தேன்னா பஞ்சம நிஸ்வாசத்திலேருந்து அஷ்டம நிஸ்வாசம் வரைக்கும் த்விதீய விராமம். திருத்தீய விராமத்துல பார்த்தேன்னா தசமத்திலேருந்து ஆரம்பிச்சு துவாதசம். ஸோ டோட்டலி 12 செக்ஷன்ஸா அதை பிரிச்சிருக்கார். 3 சாப்டருக்குள்ள அதை பிரிச்சிருக்கார். புரியுதா? அதான் இதுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம காதம்பரியிலாம் மங்களம் ஒன்று எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 ஸ்லோகம் கிட்டத்தட்ட எழுதுறார். அவர் வளர்ந்த இடம், ஏன் அந்த ஸ்லோகத்தை படிச்சாலே அந்த ஆசிரமத்துல வந்து கிளிகள் வந்து பேசும், வேதத்தை ஓதும். ஸோ ஈஸ் ஒரு சாதாரணமா இருக்கிற ஜந்துல கூட அவர் வந்து விஷயத்த பார்க்கறார். அப்படிங்கிறதுனாலதான் ஒரு கிளிய வந்து மையமா வச்சு அந்த கதையை எழுதினார் பாணர். ஸோ இவர் பார்த்தேன்னா, இவர் ஆசச்சு மங்களமே எழுதல. இதுல இவர் என்ன எடுத்து பண்ணிட்டார், பாகவதத்துல இருந்து எடுத்து போட்டுட்டார். விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோகிதம் ஜகத் ஹிம்ஸ்ரஹ ஸ்வபாபேன விஹிம்சிதா கலக்கலு சாது சமத்வேன பயாத் விமுச்சியதே. ஸோ வந்து என்ன அப்படின்னா, பகவான் விஷ்ணுனுடைய மாயா, அந்த மாயானுடைய வசத்தினாலதான் இந்த சம்பூர்ண ஜகத்து, இந்த உலகம் பூரா மோகத்துல மாட்டின்னு இருக்கு, சரியா? அதுதான் ஐஸ்வர்யத்தை பிரதானிக்கிறது. அதாவது மாயா பிரதிபலித்த சைத்தன்யம் ஈஸ்வரன், அவித்யா பிரதிபலித்த சைத்தன்யம் ஜீவன். இவருடைய அத்வைதத்தினுடைய கான்செப்டே அதுதான். அதுல வந்து சத்வ பிரதானம் வந்து விஷ்ணு, ரஜோ பிரதானம் வந்து பிரம்மா, தம பிரதானம் வந்து ஈஸ்வரன். அப்படின்னா எல்லார்கிட்டயும் சத்துவம் இருக்கு. சத்துவம் தேவாஸ் ஹராஸ்திரயா அப்படின்வா. இருந்தாலும் சத்துவத்தை பிரதானமா வச்சுண்டு காப்பாத்துறார் விஷ்ணு, ரஜச பிரதானமா வச்சுண்டு சிருஷ்டி பண்றார் பிரம்மா. தமஸ். இதுதான் உங்களுக்கு காதம்பரியில ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே. அஹ் என்னது? रजोजुषे அஜோ जन्मनि நன்மணி சொல். सत्त्ववृत्तये சித பிரஜானாம் பிரளயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாசஹேதவே திரைமயா त्रिमयाय திரிகுணாத்மனே त्रिगुणात्मने நமஹன்னுட்டு அந்த திரிகுணாத்ம ரூபமாக இருக்கிற பிரம்மத்துக்கு நமஸ்காரத்தை சொல்லுவார். இவர் வந்து தானா எழுதாம அந்த பாகவதத்துல இருந்து எடுத்து போட்டுவிட்டார்.
அதுக்கப்புறம் துஷ்டனானவன் தன்னுடைய ஹிம்சகம், தன்னுடைய பாபத்தினால கொல்லப்படுகிறான். அதே மாதிரி சஜ்ஜனனானவன் தன்னுடைய சமத்துவ புத்தியினால பயத்திலேருந்து தப்பிச்சு நுடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டுட்டு ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து நமக்கு வந்து படிக்கிற இது வந்து இந்த டெக்ஸ்ட்ல எங்க வருது அப்படின்னா, அஞ்சாவது அதாவது சதுர்த்த பஞ்சம நிஸ்வாசம் அதுல ஆரம்பிக்கிறது. அதாவது த்விதீய விராமே பஞ்சம நிஸ்வாசக அதுல இருந்து இது ஆரம்பிக்கிறது. எடுத்த உடனே அவர் பஞ்சம நிஸ்வாசத்துல என்ன பண்றார் அப்படின்னா, ஆரம்பிக்கிறதே எப்படின்னா ஜெகநாத பண்டிதனுடைய கொட்டேஷனை போட்டு ஆரம்பிக்கிறார். வயம் நோ தே விப்ராஹா பிரதி திவசம் ஆசாத்திய கிருபணான் தனம் ஏ யாச்சந்தே பிரதிகணித நக்ஷத்திர திரிதயா. நாங்க வந்து அப்படிப்பட்ட விப்ராகா, நாங்க அப்படிப்பட்ட பிராமணர்கள் கிடையாது. எப்படிப்பட்ட பிராமணர்கள்? பிரதி திவசம் ஒவ்வொரு நாளும் கிருபணானுன்னா கஞ்சன் ஸ்டிஞ்சி அவளை ஆசாத்திய பிரதிகணித நக்ஷத்திர திதயா விப்ராகா. தினம் வந்து இந்த நட்சத்திரம் இன்னைக்கு, இந்த திதி இன்னைக்குன்னு பஞ்சாங்கத்தை வந்து பேசுற பிராமணர்கள் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன் இதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த பூஷண கவியினுடைய அந்த ஹிந்து தர்ம துவம்ச வித்வம்சன பட்டுனா சிவவீரேன, இந்த சிவாஜியினால அவனோட கூட மகாகவேகே பூஷணஸ்ய சம்பந்தம் விவர்ணயித்தும் உபக்ஷிபதி. எப்படி இதை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு ஆரம்பிக்கிறார். அந்த பூஷண கவியும் ஷுட் பி அ பிராமணன் அப்படின்னுட்டு அந்த மாதிரி பிராமணாக வயம்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சம நிஸ்வாசத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ இங்க வந்து கான்டெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம பஞ்சம நிஸ்வாசத்துல முதல்ல ஒரு 4-5 வரியை விட்டுட்டு அத ஏகதான் இங்க டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. இங்க வந்து கான்டெக்ட் என்ன பார்த்தேன்னா, அவுரங்கசீப் வந்து சிவாஜி கிட்டேருந்து பூனா நகரத்தை இழுத்துனுட்டான். அங்க வந்து ஆம், ஷாயிஸ்தான் கான்னுட்டு ஒரு யோ இது யவன யவன வீரன், அவனை வந்து சிவாஜியினுடைய பேலஸ்ல உட்காத்தி வைக்கிறான். அவன் தன்னோட எங்க வந்து சிவாஜி வாஸ் ஸ்டேயிங் அலாங் வித் ஹிஸ் ஃபேமிலியோ அந்த பேலஸ்ல வந்து இந்த ஷாயிஸ்தான் கான் அப்படிங்கிறவன் தான் அவனை இந்த அவுரங்கசீப் உட்காத்தி வச்சு விடுறான். ஸோ இப்போ வந்து சிவாஜி எங்க இருக்கான் அப்படின்னா சிம்ஹகட் அப்படிங்கிற இடத்துல இருக்கான். சரியா? அவ ரெண்டு பேரும், அந்த சிவாஜியும் இந்த ஷாயிஸ்தான் கானும் மியூச்சுவலி ஒருத்தரை எப்படி சீட் பண்ணிக்கலாம், எப்படி டிசீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டே பை டே அவளுடைய பிளான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. இதுதான் இங்க வந்து இந்த பஞ்சம விஸ்வாசத்தினுடைய ஆரம்பம். சரியா? அஹ் அதாவது இதஸ்து திருஷ்யதாகி பவதி புண்ணியநகரஹ இதி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சம்பிரதிஹி புண்ணியநகரே சிவவீராபியாம் முஷிதச்சரே மகாபிரசாதே சப்பரிவாரஹ அந்த ஷாயிஸ்தான் கான் பிரதிவசதி ஆசன்னே சிம்ஹதுர்கே ச சசேனஹ சிவவீரஹ விராஜதே பரஸ்பரம் ச சலாசங்கா யுத்தசங்காச்ச ஜரீஜும்பதே அப்படிங்கிறதோட இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறது. நமக்கு அந்த வரியை விட்டுட்டு அத ஏகதா அப்படின்னு ஆரம்பிக்கிறா நம்ம டெக்ஸ்ட். சரியா? படிக்கிறடா. अथ एकदा रजन्यां सिंहदुर्ग अविदूर एव सुकोमलशादायां कलितप्रसादायां भुवि निष्कृपकृपाणपाणिः कञ्चुक आच्छादितकठिनकवचः कलितसैनिकभटवेषः श्रीशिववीरो गुप्तवेषेण परितः पर्यटन् दुग्धधारया इव क्षालितैः ज्योत्स्नया प्रकाशितैः पयभिः आसन्नात् शिवमन्दिरात् आजगाम. பதிபிகி இல்லையா? எங்க ஜி? ஜோத்ஸ்னயா பிரகாசிதைஹி பதிபிகி பதிபிகி ஆசன்னாத் சிவமந்திராத் ஆஜகாம. ஆமா, எனக்கு வந்து வேற ஏதோ காதல் வருது, அதுக்குதான். சரி, ஓகே. இங்க மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அத ஏகதா, அதனா பிறகு, ஏகதா ஒரு சமயம், ஆஹ் ரஜன்யா ஸ்ரீ சிவவீரக. ஓகே, இங்க புரிச்சுக்கோங்க. அத ஏகதா ஒரு சமயம் ஸ்ரீ சிவவீரக, இந்த ஸ்ரீ சிவவீரகங்கிறது சிவாஜி. சரியா? சிவமந்திராத்து ஆஜகாம, அந்த சிவமந்திரத்திலிருந்து திரும்பி வந்தான். ஓகேவா? ஓகேவா? எப்போ அப்படின்னா ரஜன்யாம் இரவில்,
சிம்ஹ துர்கா அவிதூரே ஏவ. ஸோ விதூரஹா அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸு. சன்னிகட்டே ஏவ. ரஜன்யாம்னா இருட்டில். சிம்ஹா இது துர்கா. துர்கானா ஃபோர்ட்னு அர்த்தம். துக்கேன கந்தும் சக்கியா துர்கா. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் த ஃபோர்ட் இல்லையா? ஸோ அந்த சிம்ஹ துர்கா அவிதூர ஏவ, அது பக்கத்திலேயே, புவி பூமியில். இந்த புவிக்கு வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, சுகோமல சாதாயாம் கலித பிரசாதாயாம் புவி. ஸோ சுகோமல ரொம்ப கோமலமான அந்த சாதகா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷஷ்பம்னு சொல்றாலும் எங்கு கிராஸ் இப்பதான் முளைச்சிருக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா முளைச்சிருக்கிற புவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க ஆள் நடமாட்டம் இருக்கு, ஜலம் விட்டுருக்கா, அதனால ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னா காஞ்சி போய் கிடக்கும் எல்லாம். அந்த சுகோமல சாதாயாம், சாதகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஷஷ்பம், எங்கு கிராஸ். அந்த சுகோமல சாதாயாம் புவி, புவிக்கு அட்ஜெக்டிவா போறது. பூஹு புவ புவக, புவிங்கிறது சப்தமியில இருக்கு. சுகோமல சாதாயாம் புவி, ரொம்ப கோமளமான சுகோமலாகா சாதாகா யஸ்யாகா தஸ்யாம் புவி. சரியா? அப்புறம் கலித பிரசாதாயாம். ஸோ வந்து பிரசாதக அப்படின்னா இதுன்னு அர்த்தம், பியோருங்கிற அர்த்தம் இங்க. ஸோ கலித பிரசாதாயாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சம்பன்னகன்னு அர்த்தம். சம்பந்தக பிரசாதகங்கிறது இந்த இடத்துல நைர்மல்யம்ங்கிற அர்த்தம். ஸோ சம்பன்னக பிரசாதக யயா தஸ்யாம் புவி. ஸோ அடையப்பட்ட அவர் உண்டாக்க இருக்கின்ற அந்த பிரசாதக நிர்மலதா யஸ்மின் புவி, அந்த மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஒரு நைர்மல்யமான நல்ல ஒரு பியோரா இருக்கின்ற பவித்திரமான புவி பூமியில் என்ன அப்படின்னா இந்த நிஷ்கிருப கிருபாணபாணிஹி கஞ்சுக ஆச்சாதித கடின கச்சகா கலித சைனிக படவேஷா ஸ்ரீ சிவவீரகா. இது அத்தனையும் இந்த சிவாஜிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ இந்த சப்தமி ரெண்டும் புவிக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? அதுக்கப்புறம் இந்த பிரதமா விபக்தியில வருது அத்தனையும் இந்த கர்த்தா சப்ஜெக்டுக்கு வந்து உங்களுக்கு சிவவீரனுக்கு அட்ஜெக்டிவா போறது. நிஷ்கிருப கிருபாண பாணிகி அப்படின்னா, நிஷ்கிருபகா அப்படின்னா கிருபா சூன்யகன்னு அர்த்தம். நிர்கதா கிருபா யஸ்மாத்து சஹ. சரியா? எந்த ஒரு இது எதுக்கு அட்ஜெக்டிவா போறதுன்னா சிவாஜிக்கு அட்ஜெக்டிவா போல, அந்த அந்த கிருபாண பாணிகிக்கு அட்ஜெக்டிவா போறது. கிருபாணம் கிருபாணக பாணம் எஸ்ய சக கிருபாண பாணிகி. சோ அந்த கத்தியானது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கத்தி ஏங்கிய கை எப்படி இருக்கு அப்படின்னா நிர்கதம் நிர்கதா கிருபா, கிருபா சூன்யமா இருக்கு. யாரை பார்த்தாலும் ஒரு வீச்சு போட்டு ஒரு அடிக்கிற மாதிரி இருக்கு அந்த 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 கிருபாண பாணியானது. சரியா? சோ வந்து சிவவீரன் அவனை வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா நிஷ்கிருபக கிருபாசூன்யக கிருபாணக பாணம் எஸ்ய சகா. ஸோ கையில கத்தி யார் வச்சுட்டு இருக்காளோ, ஸோ அப்படிப்பட்ட கிருபாசூன்யக சகா. இது வந்து நீங்க பாணிக்கும் போடலாம், சிவாஜிக்கு சொல்றனாலும் சொல்லுங்க. கிருபையே இல்லாதவனாக இருந்து கொண்டிருக்கின்ற சக சிவவீரகா. சரியா? கஞ்சுக ஆச்சாதித கடின கவச்சக. கஞ்சுகம்னா அந்த கார்மெண்ட், சாரி, கஞ்சுகம் அப்படிங்கிறது அந்த கார்மெண்ட். ஸோ அது என்ன அப்படின்னா கஞ்சுகத்தினால மேல் துணின்னு வச்சுக்கோங்க, அதனால மூடப்பட்ட, அச்சாதித்தம்னா கவர் பண்ணப்பட்ட, கட்டின கவச்சகா கடினமான கவச்சம்ங்கிறது அந்த ஆர்வர், அந்த இது போட்டுக்கிறாங்களோ கவச்சம் போட்டுக்கிறாங்களோ அது. ஸோ கஞ்சுகேன ஆச்சாதிதக கடினக கவச்சகா எஸ்ய சகா. ஸோ கஞ்சுகத்தினால மேல் துணியினால, ஆச்சாதிதம் அப்படின்னா கவர் பண்ணப்பட்ட மூடப்பட்ட, கட்டினக ஹார்டான, கவச்சம் எஸ்ய சகா. புரியுறதா? அப்படிப்பட்ட சிவவீரக கலித சைனிக பட வேஷகா. ஸோ வந்து என்ன அப்படின்னா கலிதக கலிதக சைனிக பட்டஸ்ய வேஷகா. எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சைனிகனுடைய வேஷம் யாராலோ அவன். அவன் ஹி லுக்ஸ் லைக் அ சோல்ஜர். இந்த மாதிரி ஆர்மரோட ஒரு கவச்சத்தோட இருக்கும்பொழுது he was not resembling ஒரு சத்ரபதி மாதிரி, ஒரு ராஜா மாதிரி இல்ல அவன் பாக்குறதுக்கு. கலித சைனிக படவேஷகா அப்படின்னா எவன் ஒருவனால் கலிதம் கலிதம் சைனிக பட்டஸ்ய வேஷகா ஏன சகா. எவன் ஒருவனால் அந்த சைனிக பட்டனுடைய அந்த சேனா
சோல்ஜர்னுடைய ரோலானது வேஷமானது எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அப்படிப்பட்ட ஸ்ரீ சிவவீரகா என்ன பண்றான் அப்படின்னா குப்த வேஷக வேஷேன பரிதகா அவன் வந்து குப்த வேஷம் குப்தம்னா சீக்ரெட் கன்சீல்டுன்னு அர்த்தம் சரியா மறைக்கப்பட்ட டிஸ்கைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி குப்த வேஷேன பரிதகா மறைக்கப்பட்ட வேஷத்தினால் சூழப்பட்டவனான அதுவும் அந்த சிவவீரனுக்கு அப்ஜெக்டிவா போறது பர்யட்டன்னு சத்ரு பிரத்யம் அங்க இங்கேயும் ரோம் பண்ணிண்டு சிவவீரகாக்கு போறது துக்த தாரையா இவ க்ஷாலிதைஹி ஜோத்ஸ்னயா பிரகாசிதைஹி பதிபிஹி சோ ஜோத்ஸ்னயா பிரகாசிதைஹி பதிபிஹி ஜோத்ஸ்னானா நில ஒளி மூன் லைட் அந்த மூன் லைட்டுனால பிரகாசிதைஹி பட்டதான பதிபிஹி பிரகாசிதைஹிங்கிறது பதிபிகிக்கு அட்ஜெக்டிவா போறது சோ ஜோத்ஸ்னயா நில ஒளியினால் வெளி காண்பிக்கப்பட்ட பிரகாசித்தம்னா காண்பிக்கப்பட்ட காண்பிக்கப்பட்ட பதிபிகி அந்த வழியினால் ஆசன்னாத்து சிவமந்திராது ஆஜகாம சோ வந்து அந்த ஆசன்னம்னா நிக்கட்டம்னு அர்த்தம் சமீப பக்கத்தில் இருக்கின்ற சிவமந்திராது சிவனுடைய சிவசிய மந்திரம் சிவமந்திரம் தஸ்மாத் சிவமந்திராது ஆஜகாம வந்தான் சோ இந்த ஜோத்ஸ்னயாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா துக்த தாரையா இவ க்ஷாலிதைஹி ஜோத்ஸ்னயா துக்தம்னா பாலு சோ துக்தஸ்ய தாரா துக்த தாரா பாலினுடைய ஒரு ஃப்ளோ ஆஃப் மில்க் அப்படியே பால் அப்படியே ஒரு இடத்துல இருந்து அப்படியே கொட்டினா எப்படி இருக்கும் அருவி கொட்டுற இடத்துல பால் கொட்டினா எப்படி இருக்கும் அருவியே சம்டைம்ஸ் பார்த்தா பால் மாதிரி தான் இருக்கும் மேலேருந்து விழும்போது அப்படியே வெள்ளையா விழும் இல்லையா சோ அந்த துக்த தாரையா இவ பாலினுடைய பொழிவு போல் பொழிவினால் க்ஷாலிதைஹி அலம்பப்பட்ட ஒரு கிளீனாக்கப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட ஜோத்சனையா பிரகாசிதைஹி ஜோத்ஸ்னாவினால் காண்பிக்கப்பட்ட பதிபிகி ஆசன்னாது சிவமந்திராது ஆஜகாம இங்க துக்ததாரையா இவங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா சரியா லிட்ரலி அப்படியே பாலோட தாரம் கொட்டிடலாங்க அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்குன்னு அர்த்தம் எப்படி பால் வந்து வெண்மையா கிளியரா இருக்குமோ அந்த மாதிரி துக்ததாரையா இவ க்ஷாலிதைஹி ஜோத்சனையா பிரகாசிதைஹி பதிபிகி ஆசன்னாத் சிவமந்திராத் ஆஜகாம கேளுங்க சொல்லுங்க இந்த க்ஷாலிதைஹி வந்து பதிபிகிக்கு தானே போனாங்க ஆமா 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 துக்ததாரையா இவ க்ஷாலிதைஹி பதிபிகி ஜோத்ஸ்னயா பிரகாசிதைஹி பதிபிகி ஆசன்னாத் சிவமந்திராத் ஆஜகாம சரியா சரியா இருக்கா சரி சோ இப்ப வந்து அத ஏகதா ரஜன்யாம் சிம்ஹதுர்க அவிதூர ஏவ சுகோமல தசாயாம்ங்கிறது கலித பிரசாதாயாம் ரெண்டும் புவிக்கு அட்ஜெக்டிவா போறது சுகோமலாஹா ஷாதா தசான்னு சொல்லிட்டேன் நானு ஷாதாஹா சுகோமலாஹா ஷாதாஹா எஸ்யாஹா தஸ்யாம் புவி சரியா கலித பிரசாதாயாம் கலிதः பிரசாதः ஏயா தஸ்யாம் நைர்மல்யம் கலித பிரசாதாயாம் புவி நிஷ்கிருப கிருபாணபாணிஹி சோ நிர்கதா கிருபா யஸ்மாத் சஹ இல்லனா கிருபாசூன்யः நிஷ்கிருபः சரியா நிஷ்கிருபः அப்புறம் கிருபாணः பாணௌ யஸ்ய சஹ கிருபாணபாணிஹி சோ நிஷ்கிருபः ச அசௌ கிருபாணபாணிஷ்ச நிஷ்கிருப கிருபாணபாணிஹி புரியுறதா சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிர்கதா எல்லாம் பகுவிரீஹி சொல்லிக்கணும் ஃபர்ஸ்ட் நிர்கதா கிருபா யஸ்மாத் சஹ நிஷ்கிருபகான்னு தனியா போட்டுக்கணும் அதே மாதிரி கிருபாணக பாணோ யஸ்ய சஹ கிருபாண பாணிஹி அப்படின்னு ஒரு பகுவிரீஹி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இங்க நிஷ்கிருபகான்னு ரூபம் வந்துரும் கிருபாண பாணிகின்னு ரூபம் வந்துரும் ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு கர்மதாரயத்தை போட்டுடணும் நிஷ்கிருபகா ச அசௌ கிருபாண பாணிகி பாணிகி ச நிஷ்கிருப கிருபாண பாணிகி சஹ சிவவீரா சரியா இருக்கா அதுக்கப்புறம் கஞ்சுக ஆச்சாதித கடின கவச்சக சோ கஞ்சுகேன ஆச்சாதிதः கஞ்சுக ஆச்சாதிதः சரியா கஞ்சுக கஞ்சுக ஆச்சாதிதः கடின கவச்சக யஸ்ய சஹ கஞ்சுக ஆச்சாதித கடின கவச்சக சொல்லுங்க ஜி அந்த நிஷ்கிருபக கிருபாண பாணிகின்னு போட்டா கடைசியில நம்ம துவந்துவால சேர்த்தல்னா அப்ப ரூபம் த்விவச்சனம்ல வரணுமே துவந்தமே சொல்லி நான் கர்மதாரம் தானே சொன்னேன் ஓ நிஷ்கிருபஸ்ச அசௌன்னு வர சொன்னேனே
அச்சா ஓகே. அசௌன்னு வந்துட்டாலே உங்களுக்கு கர்மதாரயம் தானே. துவந்துவம்னா தான் உங்களுக்கு ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட ராமகிருஷ்ணவ் அப்படின்னு வரும். இது வந்து இதுதானே. நிஷ்கிருபஸ்ச அசௌ கிருபாணபாணிஹி அவ்வளவுதான். ஆமா ஆமா. அவ்வளவுதான். சரி ஜி. கிருஷ்ணஹ ச அசௌ கோவிந்தஹ, கிருஷ்ணஹ ச அசௌ கோவிந்தஹ சன்னு சொல்லும் பொழுது கருப்பும் அவன்தான், கோவிந்தனும் அவன்தான். அந்த அப்ப மாதிரி அப்ப இந்த கிருபாண பாணிகிங்கிறத நீங்க அந்த சிவவீரனுக்கு பகுவிரிகியா கொண்டே போக வேண்டாமா? பகுவிரீகியா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்த்து அவனுக்கு தான் போறது அப்ஜெக்டிவா. ஓகே. சரியா? ம். ஆர் நிஷ்கிருபா கிருபாண பாணிகி எஸ்ய சகான்னு போட்டுக்கோங்க. அதுதான் நான் இது. ஓகே. சரியா? அதுக்கப்புறம் கஞ்சுக ஆச்சாதித கடின கவச்சः, கஞ்சுகேன ஆச்சாதிதः கஞ்சுக ஆச்சாதிதः, கஞ்சுக ஆச்சாதிதः கடின கவச்சः எஸ்ய சஹ, கஞ்சுகேன ஆச்சாதித கடின கவச்சம் யாருக்கோ அவன். அப்புறம் கலித சைனிக பட்டவேஷः, கலிதः சைனிக பட்டஸ்ய வேஷः ஏன சஹ, கலிதஹனா ஸ்வீகிருத்தஹான்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சைனிக பட்டனுடைய வேஷம் யாராலேயோ அவன். ஓகேவா? ஸோ வந்து இங்க வந்து புவிக்கு 2 அட்ஜெக்டிவ், ஸ்ரீ சிவவீரனுக்கு 3 அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் குப்த வேஷேன பரிதா. சரி, குப்த வேஷேன பரிதா ஒன்றும் கிடையாது. பர்யட்டன்னு சத்ரு துக்த தாரையா இவ, துக்தஸ்ய தாரா துக்த தாரா தயா துக்த தாரையா இவ உத்பிரேக்ஷா க்ஷாலிதைஹி ஜோத்ஸ்னயா பிரகாசிதைஹி பதிபிஹி ஆசன்னாத் சிவமந்திராத் ஆஜகாம கம் தாத்து லிட்டு லகாரம் ஆ உபசர்க்கம். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் அடுத்தது तत्र च द्वारि रेणुरूषितरोमकुहरं शतोत्फालितमृत्स्नास्नातं त्वरितगतिश्वाससहचरितहिणत्कारसूचितक्लमम् उत्थायोत्थाय पृष्ठम् उत्कम्प्य ग्रीवाम् उद्धूय पौनःपुन्येन पतित्वा भुवि विलुठन्तं कश्चन अश्वम् अद्राक्षीत्. கஞ்சன அஸ்வம் அத்ராக்ஷீத். சரியா? அதாவது சஹ சஹாதான் இங்க உங்களுக்கு கர்த்தா, சஹ போடல, இந்த சிவாஜி தான் எடுத்துக்கணும் நீங்க. அவன் கஞ்சன அஸ்வம் அத்ராக்ஷீத், ஏதோ ஒரு அஸ்வத்தை பார்த்தான். இதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? இப்போ இந்த த்விதியா விபக்தியில வர போறது அத்தனையும் இந்த அஸ்வத்துக்கு அட்ஜெக்டிவ். இப்படிதான் காதம்பரியில இந்திராயுதம்னு ஒரு ஒரு குதிரை இருக்கு, சந்திராபீடனுடைய குதிரை. அந்த இந்திராயுதனை அவன் ஏறினான், இதான் வர்புல கொண்டு போய் சேரும். அந்த இந்திராயுதத்துக்கு ஒரு 5 6 7 8 பக்கம் வர்ணிப்பார். இப்படி அதை அதனுடைய இது தூக்கின்னு இருக்கும், அதனுடைய மேல சேடில் போட்டிருப்பா, ஹூஃப் இப்படி இருந்தது அப்படின்னு அந்த இந்திராயுதத்தை வர்ணிப்பார். அந்த மாதிரி இவர் வந்து என்ன அப்படின்னா, இவர் அவ்வளவு வர்ணிக்கல பாவம், இவ்வளவு கொஞ்சமா தான் வரைஞ்சிருக்கா. அது ஆல்மோஸ்ட் ஒரிஜினல்ல இருக்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கா. இந்த புவிங்கிற இடத்துல நம்ம 2 அட்ஜெக்டிவ் பார்த்தோம் இல்லையா, அங்க மாத்திரம் 3 அட்ஜெக்டிவ் இருக்கு ஒரிஜினல்ல. ஓகேவா? அதை தவிர மேக்சிமம் நமக்கு அப்படியே ஒரிஜினல்ல இருந்து கட் அண்ட் பேஸ்ட் தான் பண்ணிருக்கா. சோ தத்ரஜ துவாரி, தத்ர அப்படின்னா தஸ்மின் பிரதேசே, அங்க அந்த இடத்தில். சரியா? துவாரி அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ்ல, அந்த துவாரத்தில். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு அஸ்வத்தை, கஞ்சன அஸ்வம் ஏதோ ஒரு அஸ்வத்தை அத்ராக்ஷீத் பார்த்தான். சரியா? திருஷ்ய தாத்துனுடைய லுங் லகாரம் அத்ராக்ஷீத். ஓகேவா? என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா ரேணு ரூஷித ரோமகுஹரம். சோ ரேணு ரூஷிதம் அப்படின்னா ரேணுபிகி ரூஷிதானி, ரூஷிதம்னாலே மிஸ்ரிதம்ங்கிற அர்த்தம். சரியா? தூசியினால் மிஸ்ரணம் பட்ட ரோம்னாம் குஹரக, அதாவது ரோம்னி அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மயிர், அந்த முடிக்கு சொல்றோம், ரோமத்துக்கு சொல்றது. சோ அந்த ரோம்னாம் குஹரம் அப்படின்னா ஓட்டன்னு அர்த்தம். குஹரம்னா கேவுக்கும் குஹரம் தான் சொல்லுவா. இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த ஹேர், அந்த ஒவ்வொரு இதுக்கும் நடுவுல இருக்கிற இடத்த குஹரம்னு சொல்றா. சோ ரேணுபிகி ரூஷிதம், ரேணு ரூஷிதம். சோ ரேணுபிகி ரூஷிதானி ரோம்னாம் குஹரஹ எஸ்ய சஹ தம் அப்படின்னுட்டு அந்த குதிரைக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா இருக்கா? ஓகேவா? எஸ்யத்தம் அப்படின்னு அதுக்கு போயிடுறது. அதுக்கப்புறம் அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அதாவது அங்க எக்கச்சக்க தூசி இருக்கு, அந்த தூசியோட சேர்க்கப்பட்ட அந்த முடியினுடைய அந்த ஸ்பேசஸ், அப்படின்னா முடிக்கு நடுவுல கொண்டு போய் அங்கங்க உட்காந்துக்கிறது. இப்ப இந்த இந்த டேண்ட்ரஃபுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான் தெரியுமா, வா தலைக்கு நடுவுல போய் அது அங்க உட்காந்துக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம்
என்ன அப்படின்னா ஷப உட்பாலித மிருத்ஸ்னா ஸ்நாதம். ஸோ ஷபம்னா அதனுடைய அந்த குரம், அதனுடைய ஹூஃப் சொல்றாள, அதுக்கு தான் ஷபம்னு பேரு. ஸோ ஷபைஹி உட்பாலிதையா ஆஹ், ஆஹ், உட்பாலிதையா மிருத் ஸ்நானம் அப்படின்னா மிருத்சையா ஒரு அது மிருத்துனால ஒரு ஸ்நானம். ஸ்நானம்ங்கிறது அனுலிப்தம்ங்கிற அர்த்தம், லிட்ரலி குளிச்சாங்கிற அர்த்தம் இல்ல. அந்த அதனால் பூசப்பட்ட, அதாவது ஷப உட்பாலிதா அப்படின்னாலே குர உத்தூலிதையா, அந்த குரத்திலேந்து கலப்பப்பட்ட. மிருத்ஸ்னயா அப்படின்னா அந்த மிருத்துனா மண்ணு, அந்த மிருத்ஸ்னயா அப்படின்னா அந்த பிரசஸ்தையா மிருதா, அந்த மிருத்துனால ஸ்நாதம் அனுலிப்தம் பூசப்பட்டதாக அந்த அஸ்வமானது இருக்கு. புரியுதா? ஸோ ஷப உட்பாலித மிருத்ஸ்னா ஸ்நாதம் அனுலிப்தம் அந்த அஸ்வம். அந்த அஸ்வத்தை சக அத்ராக்ஷீத். அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா त्वरित गति श्वास सहचरित हिणत्कार सूचित क्लमம். ஸோ त्वरित गतिः அப்படின்னா சீக்கிர கமனம்னு அர்த்தம். துவரிதம்னா வேகம். ஸோ त्वरिता गतिः त्वरित गतिः வேகமான ஒரு மூமெண்ட். தேஷாம் त्वरित गतीनाம் அந்த அந்த மாதிரி வேகமா போகிறதுல இருந்து என்ன அப்படின்னா சுவாச பிரஸ்வாசானாம் சகச்சரித்தேன, அதனுடைய சுவாசம் பிரஸ்வாசம்ங்கிறது மூச்சு விடுறது, சரியா? அதனுடைய சகச்சரித்தேன ஹிணத்காரேன, அந்த மூச்சு விடுறதோட சேர்ந்து அதனுடைய ஹிணத்காரம்ங்கிறது அந்த நெய்யிங் சவுண்டு, அது கொடுக்கிற சவுண்டுனால எது சூச்சிதக அப்படின்னா சூச்சிதக கிளமக ஏன சக தம், சூச்சிக்கப்பட்ட இண்டிகேட் பண்ணப்பட்ட, அதாவது மூச்சு பெருமூச்சு, அதாவது மூச்சு விட்டுனே நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஃபோனில் நான் வாக்கிங் போகும்போது பேசினோம் யாருக்கிட்டையானா, அந்த வேகமா நம்ம பிரீத் பண்றது அந்த நம்மளுடைய ஸ்பீச்லயும் தெரியும். என்ன நடக்கறியா, ஏதாவது வேலை பண்றியான்னு கேட்பா இல்லையா? அந்த மாதிரி இது என்ன அப்படின்னா துவரித கதியினால, துவரித கதியினாம் சுவாச பிரஸ்வாசானாம், வேகமாக இருக்கிற மூமெண்ட்டினுடைய அந்த சுவாச பிரஸ்வாசானாம், அதனுடைய மூச்சினுடைய சகச்சரித்தேன ஹிணத்காரேன, அவைகளினுடைய கூடையே சகச்சரதி இது சகச்சரிதா, கூடையே அந்த மூச்சோட அதனோட ஹிணத்கார சப்தத்தினால என்ன சூச்சிதம் அப்படின்னா சூச்சிதா கிளமஹா, கிளமஹனா கிளேஷகா, அதனுடைய கிளேஷகா ஏனதம் சூச்சிக்கப்பட்ட சிரமஹா, சரியா? சிரமமானது யாராலையோ அப்படிப்பட்ட அந்த அஸ்வம். சொல்லுங்க. நீங்க சுவாச பிரஸ்வாசன்னு சொல்றேன், பிரஸ்வாசங்கிற வார்த்தை இல்லையே. இல்லையா? ஆஹா, துவரித்த கதி சுவாச தான் இருக்கு பாருங்க. அந்த நேரா நீங்க டிஸ்பிளே போட்டிருக்கே அதுலயும் இல்ல. ஓ சாரி, நான் ஒரிஜினல்ல பார்த்துட்டேன், சாரி. அதை சேர்த்துக்கணுமா? இல்ல சுவாச இல்ல வேண்டாம், சுவாசானாம்னே வச்சுக்கோங்க. துவரித கதிஹி, ஆமா, துவரித கதீனாம் சுவாசானாம் சகச்சரித்தேன ஹிணத்காரேன சூச்சிதா கிளமஹ ஏன சக தம், அப்படி போட்டுக்கோங்க, சரியா? ஓகேவா? சுவாசனாலே உஸ்வாச நிஸ்வாச ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும்ல. ஆமா, இது பிரஸ்வாசம் ரெண்டு. பிரஸ்வாசம்ங்கிறத அவர் ஆட் பண்ணியிருக்கார், ஒரிஜினல்ல இருக்கு. நான் அதை எடுத்துனுட்டேன். நான் விக்கிர வாக்கியம் எழுதும் போது அதை வச்சுட்டு தான் எழுதியிருக்கேன், அதனால்தான். சரியா? ஓகேவா? சரியா இருக்கா? சோ அந்த அப்படிப்பட்ட சூச்சித கிளமம் ஏன சக தம், அப்படிப்பட்ட அந்த கஞ்சன அஸ்வம் சக அத்ராட்சித். அதுக்கப்புறம் அது எப்படி பண்றது அப்படின்னா உத்தாய உத்தாய அப்படியே எழுந்துக்கிறது. பிருஷ்டம் உத்கம்பிய, உத்கம்பியன்னா கம்பைத்துவான்னு அர்த்தம். தன்னுடைய பிருஷ்ட பிரதேசத்தை ஒரு இப்படி 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 ஆட்டிக்குமோனோ ஒரு கம்பனம் பண்ணிண்டு, கிரீவாம் உத்தூய, தன்னுடைய தலைய தூக்கி மேல தூக்கி காமிக்கிறது. எல்லாம் சுபாவோக்தி அலங்காரம் உங்களுக்கு இல்லையா? ஒரு குதிரை என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்றது இல்ல. அஹ்? ஆமா. சோ அதான் அது இந்த மாதிரி தலைய உத்தூய மேல தூக்கிண்டு, உது தூங்கிறது தான் உங்களுக்கு அங்க தாத்து. உத்துங்கிறது உபசர்க்கம், எத்து பிரத்யம், சரியா? சோ உத்தாய உத்தாய புருஷ்டம் உத்கம்பிய, தன்னுடைய பின்பாகத்தை ஆட்டிக்கொண்டு நடுங்கிக் கொண்டு, கிரீவானா கழுத்து, தன்னை கிரீவாம் உத்தூய, தன்னுடைய கழுத்தை மேல் தூக்கிண்டு, பௌனப் புண்ணியன பதித்வா. நீங்க யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் ஒரு குதிரை என்ன பண்ணுன்னுட்டோம், தூக்கிக்கும் அப்புறம் இப்படியே தாச்சிக்கும். ஸோ பௌனப் புண்ணியன திருப்பி திருப்பி பதித்வா, கீழே திருப்பியும் விழுந்து, புவி விலுட்டந்தம், பூமியில அப்படியே லுட்டனம் இப்படி இப்படி தேய்ச்சிக்கிறது.
கஞ்சன அஸ்வம் அத்ராக்ஷி. ஸோ முதல்ல வந்து உத்பிரேக்ஷா துக்ததாரையாங்கிற இடத்துல நல்லா இருக்கு இவருடைய ரைட்டிங். ரொம்ப கச்ச மொச்சன்னு இல்லாம அழகா எழுதியிருக்கார் இல்ல. அஹ், கஞ்சன அஸ்வம் அத்ராக்ஷி. ஸோ தத்ரச்ச துவாரி, அங்கு அந்த துவாரத்தில் சக சிவவீரக ஸ்ரீ சிவவீரக கஞ்சன அஸ்வம் அத்ராக்ஷி. ஸோ இதுல உங்களுக்கு ரேணுரூஷித ரோமகுஹரம் ஷப உத்பாலித்த மிருத்ஸ்னா ஸ்நாதம். சரியா? மிருத்ஸ்னாங்கிறதே மண்ணினால்ங்கிற அர்த்தம் வந்துடுறது. ஸோ வந்து உங்களுக்கு மிருத்ஸ்னா ஸ்நாதம், அந்த மண்ணினால் அனுலிப்தம்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கோங்க. ஸோ ஷபோத்பாலித்த மிருத்ஸ்னா வரைக்கும் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு. அப்புறம் ஸ்நாதம் தனியா பிரிச்சுக்கணும். மிருத்ஸ்னா ஸ்நாதம் துவரித கதி சுவாச சகச்சரித இணத்கார சூச்சித கிளமம் மூணாவது. அப்புறம் பிருஷ்டம் கிரீவாமுத்து ஓகே விலுட்டன் புவி விலுட்டந்தம் கஞ்சன அஸ்வம் அத்ராக்ஷித். சரியா? இந்த மாதிரி 4 5 இருக்கு அட்ஜெக்டிவ் அதுக்கு. அப்படிப்பட்ட இதை பார்த்தேன். ஸோ ரேணு ரூஷித ரோமகுஹரம் அப்படிங்கிற இடத்துல ரேணுபிகி ரூஷிதானி ரேணு ரூஷிதானி ரேணுபிகி ரூஷிதானி ரோம்னாம் குஹரஹ யஸ்ய சஹ தம். சரியா? ஷப உத்பாலித மிருத்ஸ்னா ஸ்நாதம் ஷபைஹி உத்பாலிதயா மிருத்ஸ்னயா ஸ்நாதம் ஸ்நாதः ஸ்நாதः येन सह தம் त्वरित गतिः गतिश्वास सहचरित हिणत्कार सूचित क्लमम् त्वरिता गतिः तेषां त्वरित गतीनां श्वासानां सहचरितेन हिणत्कारेण सूचितः क्लमः येन सह तम् உத்தாய பிளஸ் உத்தாய மறுபடியும், அதாவது இது எல்லாமே அந்த பௌன புண்ணியனே அப்படின்னா அவங்க எம்பசைஸ் பண்ணிக்கிறது, எழுந்து எழுந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி உத்தாய உத்தாய புருஷ்டம் உத்கம்பிய தன்னுடைய பின்பாகத்தை வந்து அப்படின்னு பண்ணிக்கிறது. அந்த மாதிரி கிரீவா முத்தூய ஒரு ஒரு தன்னுடைய கழுத்தை வந்து இப்படி தூக்கிண்டு பௌன புண்ணியனை பதித்துவா திருப்பி டப்புன்னு கீழே போட்டுண்டு புவி விலுட்டன் தம் பூமியில இப்படி இப்படி தேய்ச்சிக்கிறது. அப்படிப்பட்ட கஞ்சன அஸ்வம் சக சிவவீரக அத்ராக்ஷி பார்ஷான். சரியா இருக்கா? அது மேம் மேம் அடுத்தது அதுக்கு அதுக்கு என்ன அலங்காரம் சொன்னீங்க? the natural things that the horse does. ஸ்வபாவோக்தி. ஸ்வபாவோக்தி ஸ்வபாவ உக்தி. Thank you. சாகுந்தலத்துல எடுத்த உடனே சுபாவோக்தி தான். எங்க வாத்தியார் இப்ப பார்த்தாலும் சொல்லுவார், அதை பஷ்யன்னு போட்டுட்டானே, அந்த பஷ்யங்கிற பதம் போடலைன்னா அது வந்து ஒரு பயானக ரசத்துக்கு போயிருக்குமே அப்படின்னு அந்த துஷ்யந்தன் வந்து அந்த மான துரத்தும் போது கிரீவா பங்காபி ராமம் ஊர் அனுபதி செந்தனே பத்த திருஷ்டி பஷார்த்தேன பிரவிஷ்ட சரபதன பயாத் பூயசா பூர்வகாயம் தர்பைர் அர்த்தாவலீடை ஸ்ரம விவிருத்த பயாத் பூயசா பூர்வகாயம் அப்படின்னுட்டு என்னது ஸ்தோகமுர்யாம் பிரயாதி. அதனுடைய கால் வந்து அந்த மானுடைய கால் வந்து பூமியில கொஞ்சம் இருந்து ஆகாசத்துல ஜாஸ்தி இருந்துதான். ஸோ ஒரு 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 டீர் விச் வாஸ் ஃபிளீட்டிங் இன் ஃபேன்சி இன் ஃபியர் ஆஃப் அ ஹண்டர் எப்படி இருக்குங்கிறத அப்படியே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த பஷ்யங்கிற ஒரு பதம் போட்டதுனால அது அலங்காரத்துக்குள்ள வந்துடுறதாம். அது போகாம இருந்துட்டா அது வந்து பயநக ரசத்துல விழுந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம், எஸ்பெஷலி இந்த சுபாவக்தி பார்த்தேன்னா நிறைய இட் ரிலேட்ஸ் டு அனிமல் தான். காதம்பரியில நிறைய வரும் சுபாவக்தி அலங்காரம். ஸோ இங்க வந்து லிட்ரலி ஒரு குதிரை வந்து என்ன பண்ணும் அப்படிங்கறத அப்படியே வர்ணிக்கிறார் இல்லையா. அதனால இது சுபாவக்தி. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் கஸ்ய அயம் குதோயம் இதி மனசி விசின்மன்ன ச சமீபமாகத்ய சுசுத்காரைः அஸ்வம் சாந்த்வயந்தம் ஹரித திருணபாரம் ச புரதः பிரக்ஷிபந்தம் கமபி சூத்ரயுவகம் அபி அவாலோகயத். ஆமா. சோ வந்து கஸ்யயம் குதோயம் இது மனசி விசின்வன்னு யாருடையது இந்த அயம் அஸ்வக கஸ்ய யாருடையது குதோயம் எங்கேருந்து வந்திருக்கு இதி என்று மனசி மனதில் விசின்வன்னு யோசிச்சுண்டே. விசின்வன்னுங்கிறது சிவாஜிக்கு போறது அட்ஜெக்டிவா. யோசிச்சுண்டே சினு அப்படிங்கிறது சினோத்தி இருக்கணும் அதனுடைய சத்ரு விசின்வன்னு ச சமீபமாகத்திய பக்கத்துல வந்து சுச்சுத்காரைஹி அஸ்வம் சாத்வயந்தம். அதாவது இந்த இந்த விசின்வன்னு சிவவீரக கமபி சூத்ர யுவகம் அவாலோகயத். அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? விசின்வன்னுங்கிறது தான் இங்க சிவாஜிக்கு போறது, அதுதான் சப்ஜெக்ட். இவ்வாறு மனசி விசின்வன்னு சிவவீரக
கமபி யாரோ ஒரு சூத்ர யுவகம் சூத்ர யுவகனை அவாலோகயது பார்த்தான். அதான் மெயின் சென்டென்ஸ். எப்படி என்னத்த விசின்வன்னு அப்படின்னா, கஸ்ய அயம் அயம் கஸ்ய யாருடையது, குதஹா அயம் எங்கிருந்து வந்திருக்கு, இதி மனசி இவ்வாறாக மனதில் விசின்வன்னு யோசிச்சுண்டே சமீபமாகத்திய பக்கத்துல வந்தப்புறம் சுச்சுத்காரைஹி அஸ்வம் சாந்த்வயந்தம் சு 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 அப்படின்னு தட்டு கொடுத்துண்டு அந்த அஸ்வத்தை போனா போறது நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுத்காரம்ங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். சரியா? அதனால அஸ்வம் அந்த குதிரையை சாந்த்வயந்தம் சாந்த்வனப்படுத்தி கொண்டு, இது எல்லாமே இந்த துவித்தியா விபக்தி அத்தனமே இந்த சூத்ர யுவகனுக்கு அட்ஜெக்டிவா போகிறது. சரியா? சோ அஸ்வம் குதிரையை சாந்த்வயந்தம், ஸோ அஸ்வத்தை சாந்த்வயந்தம் சூத்ர யுவகம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹரித திருணபாரம் ச புறத்தக பிரக்ஷிபந்தம், அதாவது சத்ரு பிரத்யத்துல வர்றது அத்தனையும் இவனுக்கு போறது. அப்படி வச்சுக்கோங்க. சாந்த்வயந்தம் சூத்ர யுவகம் பிரக்ஷிபந்தம் சூத்ர யுவகம் அப்படி அவாலோகயது. ஸோ சுதுத்காரைஹி தன்னுடைய போன போறது சு சுன்னு சொல்லிண்டு அவையினால அஸ்வத்தை அந்த குதிரையை சாந்த்வயந்தம் சாந்த்வனப்படுத்தி கொண்டு ஹரித திருண பாரம் ச புரதம். ஸோ ஹரிதஸ்ய ஹரிதः திருணபாரः ஹரித திருணபாரः தம் ஹரித திருணபாரம் அதை ஃப்ரெஷ் திருணத்தை அதை புறத்தக பிரக்ஷிபந்தம் அந்த புறத்தக அஸ்வசிய புறத்தக முன்னாடி பிரக்ஷிபந்தம் போட்டுக்கொண்டு இருக்கின்ற கமபி யாரோ ஒரு சூத்ர யுவகம் அப்படி அவாலோகயது ஒரு சூத்ர யுவகனையும் அவன் சிவாஜி பார்த்தான். சரியா? சோ சிவாஜி சிவவீரஹ சூத்ர யுவகம் அப்படி அவாலோகயது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வர அந்த விசின்வன்னுங்கிற சத்ரு பிரத்யம் சிவவீரஹக்கு அட்ஜெக்டிவா போறது. கஸ்யாயம் குதோயம் இது மனசி விசின்வன்னு சிவவீரஹ கமபி சூத்ர யுவகம் அப்படி அவாலோகயது. எப்படிப்பட்ட சூத்ர யுவகம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது விசின்வன்னு சமீபமாகத்திய பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா சிவவீரக ஆகத்தியன்னு அர்த்தம். அவன் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சுச்சுத்காரைஹி அஸ்வம் சாந்த்வயந்தம் ஹரித திருணபாரம் ச புறத்தக பிரக்ஷிபந்தம் கமபி யாரோ ஒரு சூத்ர யுவகனை அந்த சக சிவவீரக அவாலோகயத்து பார்த்தான். சரியா? தம் ச விவர்ணவதனம் ஆஜானு தூளி தூசித சரணயுகலம் மந்தரித சரீரம் படிக்கிறேன். ஸ்வேத கிளின்னம் அவலோக்கிய. நல்லா இருக்கே, நான் படிக்கிறேன் ஜி வார்த்தை எல்லாம். இல்ல இத அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றதுக்கு வரேன். ஓகே. அவலோக்கிய தூரத்தः கஷ்டன சமாயாதோ அஸ்தி தத்விருத்திய ஏவ அயம் இது நிश्चित्य சனைஹ பிராக்ஷீத் கஸ்ய அயம் அஸ்வஹ இது. ஒரு சனத்தோட பார்த்தான், கேட்டான். அப்ராக்ஷீத் கஸ்ய அயம் அஸ்வஹ இது, யார் இந்த குதிரைன்னு அவன் கிட்ட போய் கேட்டான். இது காதம்பரி மாதிரி இல்ல, லாங்குவேஜ் சிம்பிளா இருக்கு, ஏட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா.